ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி நம் சமையலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இஞ்சி உணவு செரிமானத்திற்கு உதவும் ஒரு முக்கிய உணவுப் பொருள். மருத்துவ உலகில் நோய்க்கு தீர்வளிக்கும் அனைத்து மருந்துகளிலும் இஞ்சி இடம்பெறுகிறது. இஞ்சி நறுமணத்திற்காகவும் சமையலில் உணவின் ருசியை அதிகரிக்கவும் பெரிதும் உதவுகிறது. தினமும் காலையில் இஞ்சியை சூடான தண்ணீரில் சேர்த்து சற்று நேரம் வேக வைத்து வெறும் வயிற்றில் குடிப்பதால் நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. 2 கப் தண்ணீரில் 4 முதல் 6 தோல் நீக்கிய இஞ்சி துண்டுகளை போட்டு 20 நிமிடம் கொதிக்க வைத்து அதனுடன் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து அருந்துவதால் மனதுக்கு புத்துணர்ச்சி அடைவதோடு உங்கள் உடலுக்கும் பல வழிகளுக்கு தீர்வாக அமைகிறது. இஞ்சியில் மிக சிறந்த மருத்துவ குணம் உள்ளது. இது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் மலச்சிக்கல் மற்றும் குமட்டல் இதிலிருந்தும் விடுபடலாம். இஞ்சியை இதயத்தின் நண்பன் என்று கூறுவார்கள். இதயம் ஆரோக்கியமாக இருக்க இந்த நீரை பருகுவது மிகவும் நல்லது. இரத்த அழுத்தம், கொழுப்பை குறைக்க இது சிறந்த தீர்வாக அமைகிறது. மாரடைப்பு அபாயங்களை குறைப்பதற்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் மிகவும் முக்கியமாக இஞ்சி தேநீர் பயன்படுகிறது. மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு அதிகளவு ஏற்படும் வலிகளுக்கு சிறந்த நிவாரணியாக இந்த தேநீர் உதவுகிறது. அடுத்ததான் பசியை உண்டாக்கும் இஞ்சி சாறு. இஞ்சியை மேல்தோல் நீக்கி அரைத்து நீர் கலந்து வடிகட்டி பயன்படுத்துவதே இஞ்சி சாறு. உணவு செரிமானமாகாமல் ஏற்படும் வயிற்றுப்போக்குக்கு இஞ்சி சாற்றை வயிற்றின் தொப்புள் பகுதியை சுற்றி தடவி வர குணமாகும். இஞ்சி சாறும் வெங்காய சாறும் சம அளவு கலந்து குடித்தால் வாந்தி, குமட்டல் இவற்றை நிறுத்தலாம். அடுத்ததான் இருமல் குணமாகும். இஞ்சி சாறு, மாதுளம்பழச்சாறு, தேன் சம அளவு கலந்து வேளைக்கு 30 மில்லி வீதம் சாப்பிட்டு வந்தால் இருமல் விரைவில் குணமாகும். அடுத்ததா உடல் வலிமைக்கு இஞ்சி தேன் ஒரு காயக்கற்பம். இஞ்சியை கீற்றுகளாக நறுக்கி தேனில் ஊற வைத்து நாள்தோறும் காலையில் 4 துண்டு, மாலை 4 துண்டு சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும், இளமை தோற்றம் கொடுக்கும். அடுத்ததா வயிற்று வலி, வாந்தி நீங்க இஞ்சி சாறு, தேன் இரண்டையும் சேர்த்து பாகு செய்து குங்குமப்பூ, ஏலக்காய், சாதிக்காய், கிராம்பு இவற்றை பொடி செய்து தூவி கிளறி எடுத்து கண்ணாடி பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு தேவையான போது 5 கிராம் எடுத்து சாப்பிட்டால் வயிற்று வலி, வாந்தி முதலியவை குணமடையும். அடுத்ததா உடல் நலம் காக்க இஞ்சி, திரிகடுகு அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், அதிமதுரம், சீரகம், சந்தனப்பொடி ஆகியவை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது எல்லாவற்றிலும் வகைக்கு சம எடை அளவு வாங்கி அரைத்து கலந்து வைத்துக் கொள்ளவும். வேண்டும் போது 1 ஸ்பூன் பொடியை நீரில் கலக்கி சுண்ட காய்ச்சி பின்பு காலை, மதியம், மாலை 50 மில்லி அளவு வேளைக்கு ஒரு முறை சாப்பிட பித்தம் நீங்கும், உடல் சுறுசுறுப்படையும். அடுத்ததான் தலைவலிக்கு இஞ்சி. மூக்கில் ஓரிரு சொட்டுகள் இஞ்சி சாறு விட்டால் தலைவலி குணமாகிவிடும். அடுத்ததான் பல்வலிக்கு இஞ்சி துண்டை பல்வலி உள்ள இடத்தில் வைத்து தேய்த்தால் வலி மட்டுப்படும்.